5 நாள்ல கோடீஸ்வரன் ஆகணுமா? அதுக்கான வீடியோ இது இல்ல. ஏன்னா எனக்கு எப்படி ஆகுறதுன்னு தெரியாது. அதாவது நீங்க பல வீடியோ பார்த்திருப்பீங்க, ஸ்கேம பத்தி பார்த்திருப்பீங்க, ஸ்கேமர்ஸ பத்தி பார்த்திருப்பீங்க. ஸ்கேமர்ஸ ஸ்கேம் பண்ணி வீடியோ பார்த்திருக்கீங்களா? அந்த என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வீடியோ தான் இது. பல ரிவ்யூஸ் இருக்கு. நான் இப்ப ஒரு ஸ்கேம் ரிவ்யூ தான் போட போறேன். மதியம் நல்லா வெயில் அடிக்குது, நல்லா சுட்டரிச்சு வேலையில நானே எரிச்சல் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு மெசேஜ், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு ஒரு கொரியன் ப்ரொஃபைல் பிக் வச்சு ஒரு போட்டோல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது. நான் நினைச்சேன் ஓகே நம்ம பையன் தான், எவனோ புது நம்பர் வாங்கிட்டான், ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல ஆரம்பிப்பானுங்க, அடுத்து இன்ஸ்டாகிராமு கால்ஸ் அப்படி டெவலப் பண்ணுவானுன்ட்டு நானும் அந்த மெசேஜை கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நான் ரிப்ளை பண்ணேன், ஓகே ஐ எம் ஃபைன், நீங்க யாரு, அந்த மாதிரி ஒரு பேசிக் கான்வோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணோன்னே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு மீரா ரிசப்ஷனிஸ்ட் பேசுறேன், மீரா இந்த மாதிரி உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வேணுமா, டெய்லியும் நீங்க 3000 4000 நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னாங்க. என்னடா இது 3000 4000? ஆல்ரெடி ஸ்கேம் பத்தின வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், அது போட்டோடே எனக்கும் தெரிஞ்சிச்சு ஸ்கேம்னு. சரி ஓகே, அதாவது எல்லா இதுலயும் என்ன நடக்கும்னா ஸ்கேமரை பத்தி அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா இந்த வீடியோ இந்த சிச்சுவேஷன்ல ஸ்கேமர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்க வணக்கம் தானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் ஓகே அவனுக்கு ஈடு கொடுத்து நான் அவன் கூடயே டிராவல் பண்ற மாதிரி அவன் கூட போனேன். ஓகே அவன் என்ன பண்ணானா ஒரு 3 ஹோட்டல்ஸோட லொகேஷன், அதாவது கூகுள் லொகேஷன் அனுப்பிச்சு இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஓகே நானும் கொடுத்தா உங்களுக்கு 150 ருபீஸ் நாங்க தரோம் அப்படின்னா. ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆதாரம் வச்சிருக்கம்பு ஸ்கிரீன்ஷாட் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லி இருக்கானா, 43 வயசு, நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். நானும் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு 5 லொகேஷன் அனுப்பிச்சு இந்த மாதிரி இது கழிச்சு 3 டாஸ்க், அந்த 3 டாஸ்க் முடிச்சிங்கன்னா 150 ரூபா கமிஷன் அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங்னு. சரி இவன் அப்படியே ஸ்கேம் பண்றவங்க 3 ரேட்டிங்கை போட்டுவிட்டு அப்புறமேட்டு டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டு விட்டு ஓகே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னோடனே அவன் ஒரு சாம்பிள் ஸ்கிரீன்ஷாட் காமிச்சு இந்த மாதிரியே எனக்கும் சென்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டான். நானும் அனுப்பிச்சோன்னே கங்க்ராச்சுலேஷன், நானும் ஹாப்பி ஆயிட்டேன். அவன் என்ன பண்ணானா ஒரு டெலிகிராம் லிங்க் ஒன்று அனுப்பிச்சு விட்டான். அவங்க பேரு ஷீலா. அப்புறமேட்டி ஒரு ப்ரோமோ கோட் ஒன்று அனுப்பிச்சுட்டு இதை நீங்க ரிசப்ஷனிஸ்டுக்கு சென்ட் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு விட்டான். இது இதெல்லாம் ஏன் ஆக்சுவலா இந்த ப்ரோமோ கோட் இது எதுவுமே உண்மை கிடையாது. இதெல்லாம் இந்த செட்டப் எதுக்காகனா ஒரு லெஜிமேட் ஒர்க் செட்டப் அவங்க காட்டுறதுக்காக. ஆனா இவங்க பின்னாடி ஒரு டீமே ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா இங்க மெசேஜ் பண்றான், கரெக்டா அதுல போனா அந்த பேசுறவங்க கூட கரெக்டா அந்த கனெக்டிவிட்டியோட பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆள் பின்னாடி செயல்படுற மாதிரி தெரியல, ஒரு கூட்டமே இருக்கு. யூஸ் பண்றீங்களா, அதுதான் நீங்க கமிஷன் வித்ட்ரா பண்ண முடியும்னாங்க. நீங்க கோட் அவங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த டெலிகிராம் ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புங்க, அப்பதான் நான் உங்க பேமெண்ட் ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அந்த 150 ரூபாய் எனக்கு வந்துருச்சு. வந்தோடனே அந்த சீலா அந்த ஐடியில என்ன கேட்கறாங்கன்னா அந்த 150 ரூபாய் ஸ்கிரீன்ஷாட்டை கேட்டாங்க. நான் எல்லாத்துலயும் என்ன பண்ணிட்டேன்னா அவைலபிள் பேலன்ஸ் நம்ம மறைச்சு அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் காசு இருக்கிற காசை பார்த்தா அதுக்கு கொக்கி போட ஆரம்பிச்சிருவானுங்க. படிக்காட்டியும் நீ மேலதான்டா. இந்த மாதிரி ஷீலாக்கு அந்த ப்ரோமோ கோடு சென்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நேம், ஏஜ், ஜெண்டர், வாட்ஸ்அப், ப்ரொஃபஷன், சிட்டி அதெல்லாம் அவங்க எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. நானும் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி, அக்கௌண்ட் நம்பர் அதெல்லாம் கேட்டாங்க. ப்ரூஃப் இருக்குடா எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டோன்னா உங்களோட பேமெண்ட் ஃபினான்சியல் டிபார்ட்மெண்டா இருக்கானுங்க. பினான்சியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டோம். 7 ஸ்டார் டாஸ்க் க்ரோ அப்படிங்கிற ஒரு சேனல்ல ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஜாயின் பண்ணிட்டேன். அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் சைட்டு, அந்த இ-காமர்ஸ் பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கு, நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அதை கார்ட்ல ஆட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சா ஓகே
அதுதான் டாஸ்க், வேலையே அதுதான். எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி அந்த 150 ரூபா தந்துட்டா அடுத்த வாரம் எதையுமே தரமாட்டான்னு சொல்லிட்டு, அதாவது அது எப்படி பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 22 டாஸ்க். அதுல வந்து கண்டினியூஸா 5 டாஸ்க் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு டாஸ்க்கு 50 ரூபா, அப்போ 5 டாஸ்க்கு 250 ரூபா. இல்ல ஒரு டாஸ்க் இடையில ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு 25 ரூபா அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க 5 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் அதை வந்து நீங்க ரெடீம் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா ஒன்னு முடிச்ச ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா ஷீலா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் 1 டாஸ்க் அப்படின்னு. அப்புறம் 2, 3 நான் அவங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சேன். ஓகே 5 வந்தோன்னா நான் அந்த மாதிரி கேட்டேன். அதுக்கு 5 டாஸ்க்லயும் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் காலையில 10 மணில இருந்து நைட் 8:30 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு டாஸ்க் இதாகும். இதுல என்னன்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு டாஸ்க். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் 1 10னா 10 மணிக்கு வருதுன்னா டாஸ்க் 2 10:30. டாஸ்க் 3ல வந்தது உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. டாஸ்க் 3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் டாஸ்க். அதுக்கு வந்து நீங்க வந்து டெபாசிட் கட்டி தான் அந்த டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். நான் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அந்த குரூப்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு, தெரியாத மாதிரியே நான் விட்டு அந்த வெறும் அந்த ஃப்ரீ டாஸ்க்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 5 டாஸ்க் மட்டும் ரெடீம் பண்ணி ஷீலா கிட்ட ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி மட்டும் ஒன்று அனுப்பிச்சுட்டு 5 × 25 125. நான் கேள்வி கேட்பேனாமா 25ன்னு போட்டாலும் ஏன் எனக்கு 50 அனுப்பல, இப்ப நான் ஏன் எனக்கு 50 ரூபா போடலன்னா, இல்ல நீங்க வந்து அந்த பிரீமியம் டாஸ்க் பண்ணணும், நீங்க அந்த பிரீமியம் டாஸ்க் பண்ணாதான் வந்து தருவேன்பாங்க. நான் கேள்வி கேட்டா தானே 25 ரூபா, சரி எவ்வளவு வருதோ அந்த மாதிரி கரப்போன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 125 அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 கணக்குல அவங்க கிட்ட வாங்கிட்டேன். கடைசியில இது இப்ப நான் சொல்றதெல்லாம் நடந்தது வந்து நான் இப்போ டைம் பீரியட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்த வாட்ஸ்அப் மெசேஜ் 24, அதுக்கப்புறம் 25th ஒரு சம்திங் எவ்வளவோ நான் ஒரு அரௌண்ட் ஒரு 600 ரூபா கிட்ட நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அவங்க வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஈவினிங்கே, ஏன் வந்து ஸ்கிப் பண்றீங்க, பேசும்போது டியர், அந்த ஸ்வீட்டி, அந்த டார்லிங் அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, மயங்கிடாதீங்க, அதுதான் மாய வலையை வீசுறாங்க நமக்கு. அந்த மாதிரி சொல்லி கன்சிஸ்டன்டா பண்ணுங்க டாஸ்க் அப்படின்னு சொல்லி புஷ் பண்றாங்க. நான் பண்ணுவேனா, ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு காசெல்லாம் வாங்கிட்டு ஒரு 1000 1200 நான் வாங்கிட்டேன். நானே அந்த வாரம் கை செலவுக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சுதான் மந்த் எண்டு வேற வந்தாங்க மேடம் அப்படின்ட்டு. ஓகே வாங்குற வரைக்கும் காசெல்லாம் வாங்கிட்டு கரெக்ட் அவங்க ஒரு பிளான் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த பிளான் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன், அந்த பிளான் பாத்துக்குங்க. எல்லாமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ராட். இத பத்தி A to D Hi soldiers. கம்ப்ளீட்டா டீடைல்டா வீடியோ போட்டிருக்காரு. A to D மட்டும் இல்ல, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இந்த ஸ்கேமை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா நான் வந்து ரிவ்யூவா போட்டிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மாதிரி பேமெண்ட் அனுப்பிச்சோன்னே யூ ஹவ் பீன் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு ஒரு மெசேஜ். டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டீங்க, ஏன்னா நீங்க உங்களுக்கு வந்து நாங்க பேமெண்ட் வந்து சப்மிட் பண்ண முடியாது. இப்ப நான் 1200 ரூபா கையில சம்பாரிச்சிட்டேன் இல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். வாங்கினோன்னா மீதி அடுத்த பேமெண்ட்டுக்கான அடுத்த 125 ரூபா அவங்க வந்து 125 தான் நமக்கு வந்து ரெடீம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அடுத்த பேமெண்ட் கொடுக்கும்போது நீங்க இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி பண்றீங்க, அதனால வந்து உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படின்னு போட்டாங்க. ஏய் எனக்கு தெரியும் டி அப்படின்ட்டு, நீங்க வந்து நாங்க தர இதுல ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணுங்க, அதுல வந்து உங்களுக்கு 30% கமிஷன் கிடைக்கும் சொல்லி இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி செட்டில்மெண்ட் அந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் எல்லாம் காமிச்சாங்க. எது சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இல்லாட்டினா என்ன பண்ணுங்க, ஒரு 1000 ரூபா கட்டுங்க. ஏன்னா 1000 ரூபா கட்டுங்க, அந்த டீச்சர்ஸ் 5 இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள டாஸ்க் எப்படி முடிக்கிறதுன்னு அந்த டீச்சர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்க வந்து 1300 ரூபா பண்ணிடுறீங்க, இதுதான்டா உனக்கு போடுற ஃபர்ஸ்ட் தூண்டில். உனக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு அவன் 1300 ரூபா தரேங்கிறான், தந்துருவான் கண்டிப்பா. நான் பார்த்த வீடியோஸ்ல வந்து அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த தர பேசிக் பிளான் அந்த 1000 ரூபா போட்டு, ஏன்னா அவன் அந்த 1000 ரூபா தந்துட்டான், நீங்க அந்த 1000 ரூபா போட்டுருவீங்க, 1300 ரூபா தந்துருவான். இப்போ உங்ககிட்ட 1300 ரூபா இருக்குங்களா, அடுத்து 3000 ரூபா பிளான போட சொல்லுவான். 3000 ரூபா பிளான போட்டு அதுக்கான இதையும் அவன் உங்களுக்கு தந்துருவான். 3600 சம்திங் 3900 அந்த மாதிரி அவன் தந்துருவான். அதுக்கப்புறம் உனக்கு வர்றதுதான் வேணா. நீ ஏன் என்ன பண்ணுவேன்னா, ஆசை யார விட்டுச்சு, நீ அடுத்து என்ன பண்ணுவேன்னா அந்த 80000 ரூபாய் பேக்கேஜ் போட்டுருவ. ஆக்சுவலா நான் மத்த யூடியூப் வீடியோ பார்த்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து 40000 ரூபா போட்டீங்கன்னா அந்த கமிஷனோட உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 40000 ரூபாய்
போட்ட உடனே வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி 40,000 ரூபாய்க்கு நீங்க ரெடீம் பண்ணோம்னா வித்ட்ராவல் டாஸ்க் ஒண்ணு பண்ணுங்க, 1,00,000 ரூபாய் கட்டுங்கும் போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது ஸ்கேம்னே. இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் ஸ்கேம்னே என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ வந்து இந்த A2D வீடியோ இந்த மேல லிங்க்ல தரேன், ஐ பட்டன்ல தரேன், நீங்க அதுல பாருங்க. அதுல ஒரு தெளிவா சொல்லியிருப்பாரு. இப்போ இவங்க பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 1 lakh ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு 50% வச்சுக்கோ. இது வந்து என்னோட ஒரு பேசிக் அசம்ஷன் தான். நீ இதை நடத்துறியா என் மேல யாரும் சந்தேகப்பட வேணாம். 50,000 அந்த 50,000 ரூபாய் தனியா வச்சிருவாங்க. மீதி 50,000 இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எங்களை மாதிரி 50 பேத்துக்கு வீசுற தூண்டில். அந்த 1000 ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புழு, அதுல சிக்கிற மீன்கள் தான் நம்ம. அதனால ரொம்ப இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நான் வந்து இந்த மாதிரி மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் எந்த ஒரு இதை ப்ரொமோட் பண்ணல. இதுல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கணுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உங்களுக்கு சொல்றேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருங்க. எந்த ஒரு வேலையுமே ஈஸியா உங்களுக்கு தர மாட்டாங்க. சும்மா கார்ட்ல ஆட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சா ஒருத்தன் உங்களுக்கு சும்மா 50 ரூபா தருவானா? 50 ரூபா சம்பாதிக்கிறதுக்காகவும் கஷ்டப்படுறான். அந்த நாயகன் டெம்ப்ளேட் தான். அந்த மாதிரி ஈஸியா பணம் கிடைக்கிறது எங்கேயும் ஏமாறாதீங்க. இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு லெஜிமேட்டான ஒர்க் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய ஒர்க் பண்ணுங்க. அவன் நிறைய சர்டிபிகேட்ஸ் தருவான். எங்களுக்கு இந்த கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்லாம் தருவான். அது சின் நம்பர்னு ஒண்ணு இருக்கும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா சின் நம்பர்னு ஒண்ணு இருக்கும். அதை நீங்க MCA போர்ட்டல்னு இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். GST நம்பர் தரானா, GSTலே போட்டீங்கன்னா செர்ச் டாக்ஸ் பேர்னு ஒரு இது இருக்கும். எல்லாத்துலயும் செக் பண்ணுங்க. எந்த டாக்குமெண்ட்ஸையும் ஃபேக்கா ஈஸியா அடிக்கலாம். புரிஞ்சுக்கப்பா. அதனால முன்ன வந்து பாத்தீங்கன்னா, சார் நிம்மல் கார்டு மேல உள்ள 16 digit நம்பர் சொல்லுங்க அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா கோதால இறங்கிடுறாங்க. இங்க பாருங்க, எனக்கே ஒரு ஆச்சரியம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விவரம் தெரியாதவங்க இந்த மாதிரி காசு ஒரு 2 நாளைக்கு காசு தந்து பழகிடுறாங்க. 3வது நாள் அவங்களோட கிரீட தூண்டுறதுதான் அந்த 1000 ரூபாய். நாம போட போறது என்னவோ 5 லட்சம் தான். ஆனா நமக்கு கிடைக்க போறது 15 கோடி. ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிரீடு தூண்டி பெரிய அமௌண்ட் போட்டு லாக் ஆயிட்டாங்கன்னா முடிஞ்சது. அப்பதான் அந்த காசை சேவ் பண்ண ரொம்ப உழைக்கிறாங்க. அதனால பி சேஃப். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் டெக்னிக்கல் நாலேஜோட இருந்தாதான் வந்து இங்க சர்வை பண்ண முடியும். ஏன்னா அவங்க யூஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே VPA தான் யூஸ் பண்றாங்க. மீன்ஸ் யூபிஐல அந்த VPAங்கிறது அந்த அட்ரஸ். இன்கேஸ் XXX@UPI அதுதான் வந்து VPA. ஈஸியா மாத்திடுறாங்க. எனக்கு தந்ததுமே அவங்க VPA அட்ரஸ் தான் தராங்க. டெலீட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். நீங்க சைபர் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். இந்த வீடியோ துடன் நிறைவு செய்யப்படுகிறது. பாய்.